சென்னை வானகரத்தில் தண்ணீர் வாளியில் தவறி விழுந்து 1 வயது பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரவாயல் அடுத்த வானகரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அஸ்வத்தமன், சௌமியா தம்பதி. இவர்களது மூத்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து மாத்திரை போட்டு தூங்க வைத்துள்ளனர். தாய் சௌமியா மற்றொரு குழந்தையான தக்ஷனாவை டிவி பார்க்க வைத்துவிட்டு சமைக்க சமையல் அறைக்கு சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் குழந்தை குரல் கேட்காததால் சந்தேகமடைந்து வெளியே வந்து பார்த்தபோது தக்ஷனா இல்லாததால் அதிர்ச்சியடைந்தார். அங்கும் இங்கும் தேடியும் குழந்தை கிடைக்காததால் சந்தேகத்துடன் கழிவறைக்கு சென்று பார்த்தபோது குழந்தை தண்ணீர் வாளியில் விழுந்து கிடப்பதை பார்த்து பேரதிர்ச்சியில் கூச்சலிட்டார். அக்கம் பக்கத்தினர் குழந்தையை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது ஏற்கனவே உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனால் அஸ்வத்தமன், சௌமியா குடும்பம் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குடும்ப கட்டுப்பாடு செய்ய கட்டாயப்படுத்துவதாக தம்பதி புகார் அளித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் சுக்காவளி பகுதியைச் சேர்ந்தவர் பாண்டியராஜன். இவரது மனைவி ஜெயலட்சுமி. இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் 3வதாக ஆண் குழந்தை பிறந்துள்ளது. ஜெயலட்சுமியுடன் உறவினர்கள் யாரும் இல்லாத நிலையில் சுகப்பிரசவம் முடிந்து திண்டுக்கல் மருத்துவமனையில் இருந்துள்ளார். இந்த நிலையில் ஜெயலட்சுமியை கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து கொள்ளுமாறு தன்னை வற்புறுத்துவதாக வீடியோ கால் மூலம் ஜெயலட்சுமி தனது கணவரிடம் கூறியுள்ளார். கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணணும் தான் சொல்லியிருக்காங்க. பண்ணியே தான் ஆகணும் சொல்லி சொல்லியிருக்காங்க. பண்ணாம உன்னை காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன இப்ப பேசிட்டு இருக்காங்க? 10 மணிக்கு இப்ப வந்தாங்க. வந்து அதே பெரிய டாக்டர் வந்து அவங்களும் நீ ஆபரேஷன் பண்ணிட்டு உன்னை காட்டவே இல்லை, விட மாட்டேன், கட்டாயம் நீ ஆபரேஷன் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு விருப்பமா? எனக்கு விருப்பம் இல்லை, நான் 48 நாள் கழிச்சு கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா விட மாட்டாங்க. அறுவை சிகிச்சை செய்து கொள்ளாததால் மனைவிக்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என கணவர் பாண்டியராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.